வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து காரைக்குடிலேருந்து முத்துன்ற பொண்ணு தான் பேசுகிறேன். மாநாடு விஜய் மாநாடுக்கு போனவங்க எல்லோரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க மக்கள்லாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அதனால தான் வீடியோவும் போடாமல் இருந்தேன். என்னன்னா, அம்மா கஷ்டப்படுறோம், அம்மா உழைக்கிறோம், அம்மா ரத்தத்தை சிந்தி அம்மா கை கால் வலி வர அம்மா உழைச்சி அதை அம்மா சாப்பிட்றோம். சரிங்களா? மாநாட்டுக்கு போகலைன்னு உங்களை யார் அடித்தா? இத்தனை பேர் செத்து போயிருக்காங்கல்ல. இத்தனை பேர் செத்ததுக்கு அது ஒரு உயிருக்கு 20 லட்சம் தானா? இல்லை, நான் கேட்குறேன், 20 லட்சம் தானா? அவர் 20 லட்சம் கொடுத்தா அந்த வீட்டில் போன உயிர் வந்துடுமா? சந்தோஷம் வந்துடுமா? நிம்மதி வந்துடுமா? எல்லாமே வந்துடும்னா ஓகே தான். அதனால ஒன்றும் இது இல்லை. அப்போ செத்தா எல்லோரும் சாகட்டும். சரிங்களா? உங்களுக்கு பணம் வருதுன்னா நீங்கள் மாநாடுக்கு போங்க. இப்போ நாங்களாம் காரைக்குடில மாநாடு போனால் நாங்களாம் போகவே மாட்டோம் யாருமே. அது எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? நாளைக்கு நம்ம மாநாட்டுக்கு போய் நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அம்மா பிள்ளைங்க, புருஷன், அம்மா சொந்த பந்தம்லாம் கஷ்டப்படுவாங்க. அது போகாமல் இருக்கிறதே அவங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறையா பேர் பாருங்கள், பொம்பளை பிள்ளையெல்லாம் பாருங்கள், தண்ணி தெளித்து விட்டது மாதிரி என்னவோ லம்பாடிங்க மாதிரி அதுங்க பேசுகிற பேச்சு. ஐயோயோ, புருஷனை பிடிக்கல, விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா நான் இங்கே தான் உன்னை உட்கார வைக்க போகிறேன் அப்படி. 6 மாதமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் 6 மாதமாக நானும் வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு வீடு இல்லை. அதுக்கு விஜய்னா எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்கன்னு வீடியோ போடுறேன். அந்த வீடியோலாம் வெளிவிடலையாம். எப்படி அந்த வீடியோலாம் வெளி வரலை இன்னும் இதுவரையும் ஒரு வெளிவலை. அப்போ என்ன இந்த வீடியோலாம் எடுக்கிறாங்களே, அது என்ன பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? சொல்லுங்கள், கண்ணுக்கு தெரியலையா? அவ்வளோ உத்தமே, அவ்வளோ நல்லவங்களா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம்ல இந்த பொண்ணு பேசுனது எந்த ஊர் என்னன்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? அவனுக்கு தேவை அவனோட மார்க்கெட்டு. படத்தில் சம்பாதிக்கிறவர் வெளியில் வராருன்னு சொல்கிறாங்க. ரைட்டியா, அவர் வர்றதாவே இருக்கட்டும். அரசியலில் இருந்தவங்களாம் என்ன நம்மளுக்கு பண்ணி கிழிச்சிட்டாங்க. இவர் படம் நடிக்கையில் யாருக்குமே உதவி பண்ணாதவர் ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் காசில் உதவி பண்ண இருக்காரா? என்னோட கேள்வி அதுதான். சரிங்களா? நானும் 6-7 மாதமாக நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக வீடியோ போட்டு எனக்குன்னு ஒரு வீடு இல்லை, ஒரு வீடு வேணால் கட்டித்தர முடியுமா ஒரு இடத்துலன்னு கேட்டேன். அதுக்கே இந்த மீடியாலாம் போய் கண்டவங்களெல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க ஒரு மானம் கட்டவங்க. அவங்க சரி இந்த பொண்ணு இப்படி போடுறாங்களே என்னான்னு அதை கூட துப்பு இல்லை அவங்களுக்கு. இவங்கெல்லாம் என்னத்தை சாதிக்க போகிறாங்க? ஒரு வீட்டில் இளவு இருந்தால் போய் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன போடுது என்ன போடலை எல்லாரும். அப்புறம் பாருங்கள், மீடியாவிலலாம் இருக்கிறவங்க இந்த இன்ஸ்டாகிராமில் போடுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தா படத்தில் வாய்ப்பெலாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த பொண்ணும் படத்தில் நடிக்க முடியாது. அது 100க்கு 100 உண்மை. சரிங்களா? அது எந்த ஒரு பொண்ணும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் யாரும் நடிக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியணும் மக்களே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.